வாட்ஸ்அப்ல எனக்கு சொந்தமா ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் சொந்தமா ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, மெட்டா கம்பெனிக்கார வாட்ஸ்அப்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் அதை ஆஃப்ல வச்சிருக்கான். நீங்க அதை பாத்தீங்கன்னா உடனே ஆன் பண்ண தோணும். தப்பி தவறி தெரியாம ஆன் பண்ணிடாதீங்க. ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களால நார்மலா பயன்படுத்த முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் அந்த இன்ட்ரோல சொன்ன மாதிரியே அந்த செட்டிங்கை பாக்குறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, அன்னோன்ல இருந்து வரக்கூடிய போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், லிங்க் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்லி பிளாக் பண்ணி விட்டுரும் இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த பிரைவசியை வந்து அப்டேட் பண்ணுது. அதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து லிமிட் பண்றதுனால அந்த ஃபீச்சர்ஸை உங்களால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி உங்க வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி நிறைய கான்டாக்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அவங்களால மட்டும் தான் கால் பண்ண முடியும். அவங்களால மட்டும்தான் உங்களை குரூப்ல ஆட் பண்ண முடியும். சோ அந்த ஒரு அதிகாரம் அந்த செட்டிங்ல இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் டீப்பான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டைரக்டா களத்துல இறங்கிடுமா வாங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம். டாப் ரைட்ல 3 டாட், அங்க நீங்க செட்டிங்ஸ் பாப்பீங்க. அதை நீங்க தட்டுங்க. நம்ம செட்டிங்ஸ் குள்ள போயாச்சு. இப்போ பிரைவசி அதை நம்ம தட்டுவோம். அப்புறம் அட்வான்ஸ்டு ஓபன் பண்ணோன்னே ஒரு 3 செட்டிங் பாப்பீங்க. இல்ல இந்த இடத்துல 4 செட்டிங்ஸ் இருக்கு. அப்படியே பேஜை கொஞ்சம் மேல தள்ளிங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அக்கவுண்ட் செட்டிங்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ல இருக்கு. சரி, இத பத்தி ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஸ்டார்டிங்ல பதிவு பண்ணிருக்கேன். அது இல்லாம நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்திருக்காங்க. இதுவும் சுருக்கி தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் டீப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க தட்டுங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இத முறையா கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது ரொம்ப முக்கியம். செட்டப் பண்ணும். டர்ன் ஆன். அதுக்கப்புறம் ஒரு 6 டிஜிட்ல ஒரு பின்னை வந்து ரெடி பண்ணும். அந்த பின் நம்பரை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். மறுபடியும் அதே பின் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணணும். சேவ் கொடுத்துடணும். அப்ளைங் செட்டிங்ஸ் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஹஸ் பீன் டர்ன்ட் ஆன். இப்ப டன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஸ்ட்ரிக்ட் அக்கவுண்ட் செட்டிங்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும், லாக் பண்ணிடும். இந்த செட்டிங் கீழே பாருங்க, டர்ன் ஆன். சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். These settings will remain locked until you turn off strict account settings. இந்த செட்டிங்கை நீங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் இந்த செட்டிங் எல்லாமே லாக்ல தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். வியூ லாக்டு செட்டிங்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே லாக் பண்ணி விட்டுரும் வாட்ஸ்அப். இது எதையுமே நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம மட்டும் இல்ல, ஹேக்கர்ஸாலேயும் முடியாது. இதை டர்ன் ஆஃப் பண்ணணும்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் நீங்க தட்டினீங்கன்னா போதும், இந்த மாதிரி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், டர்ன் ஆஃப். அவ்வளவுதான். டர்ன் ஆஃப் பண்ணிட்டோமா. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் காமிச்ச இந்த செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை யூடியூப் காரன் கொடுத்திருக்கான். அதுல ஒன்ன தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கிங்க. குறிப்பா இந்த செட்டிங் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் இல்ல, சாதாரணமா வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறவங்களுக்கு இது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். என் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு இது பொருந்தும். அதே மாதிரி இந்த விவிஐபி அப்படிங்கிறாங்கல்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், ஜேர்னலிசம்ல இந்த மாதிரி முக்கியமான துறைகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செட்டிங்கை வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒர்த்து, ஒரு சாதாரண வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு இது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்னல முதல்ல, அது மாதிரி பதிவு பண்ணிக்கிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.